சப்த மாதாக்களில் கடைசியாக சாமுண்டி. இந்த சாமுண்டி அப்படிங்கிறவ தான் முதலில் தோன்றியவள் அப்படின்னு சொல்றாங்க. பத்ரகாளியினுடைய அம்சமாக திகழக்கூடியவள். இந்த 6 சகோதரிகளோடு சேர்ந்து சூரனை வதம் செய்தவள் சாமுண்டி. மிகுந்த கோபத்தை கண்களிலே கொண்டவள், வெற்றியை தரக்கூடியவள். இந்த சாமுண்டி அப்படிங்கிற பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. சுத்தமாக முடியாதுங்க, அவ்வளோதான். டாக்டர் முடிச்சு விட்டாருங்க, டாக்டர் முடிச்சு விட்டார், என்ன செய்யறதுன்னு தெரியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பொழுது நம்பிக்கையோடு இந்த சாமுண்டியை வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ரூட்டு போட்டு கொடுப்பார். ரூட்டு போட்டு கொடுத்து இதில் போனீங்கன்னா நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்மை வழிநடத்தக்கூடியவள் இந்த சாமுண்டி. எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற பொழுது அந்த இடத்திலிருந்து தொடங்கக்கூடியவள் சாமுண்டி. இந்த சப்த மாதாக்கள் வழிபாடு அப்படிங்கிற பொழுது இந்த சப்த மாதாக்கள்ல எவ்வளவு வழிபாடுகள், எவ்வளவு கோவில்கள், எவ்வளவு ஆலயங்கள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள்ல பொன்னியம்மன்பாங்க, சுரணாம்பிகை கோயில்பாங்க. சப்தமாதா வழிபாடு தான். சப்தமாதா கண்டிப்பாக அங்கே இருக்கும். அதில் ஒரு அம்பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அவளை பொன்னியம்மன் அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் இந்த சப்த மாதாக்களில். ஏன் இந்த சப்த மாதா வழிபாடு இவ்வளவு சிறப்பானது? அதுவும் ஆடி மாதத்தில் சிறப்பானது. ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த சப்த மாதாக்கள், சப்த கன்னிகளை மறவாமல் வழிபாடு செய்தீர்களே ஆனால் சகல சந்தோஷங்களும் உங்களை வந்து சேரும், சகல கஷ்டங்களும் நிவர்த்தி அடையும்.